பிள்ளையின் வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கும். மாதாபிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்களின் ஆன்மீக யூடியூப் சேனல் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். பெற்றோரை நேசிப்போம். ஜெயகணேஷ் பெற்றோர்களை நேசி யூடியூப் மூலிமா இந்த பதிவை வெளியிடுறேன். அம்மையப்பன் உழவார பணியிலேருந்து நான் பேசுகிறேன். என் பெயர் சிவதா சிவகாமி. இன்று உழவார பணி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பினேன். அதை பற்றி அது செயலில் நடந்துக்கிட்டு இருக்கு. வணக்கம், அடியன் சிவதா சிவகாமி பேசுகிறேன். அம்மையப்பன் உழவார பணியிலேருந்து பேசுகிறேன். இந்த பணி கடந்த 2011 இறைவனுடைய திருவருளால் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நடக்கும் உழவார பணி 159வது உழவார பணி. இந்த பணி இவ்வளவு பணி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன பதிவு உங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்களும் இதில் கலந்துக்கணுன்ற ஆர்வத்தினால இந்த பதிவுக்கு வெளியிடுறேன். இந்த சிவத்தொண்டில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நன்மை பயக்கும், அவங்களுடைய மனம் அமைதி பெறும் அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த பதிவை நான் வெளியிடுறேன். நீங்களும் இதில் கலந்துக்கணும் இறைவன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உழவார பணி மட்டும் கிடையாதுங்க. திருவாசகல் முற்றுதல் பண்ணுவோம், நாயன்மார்களுடைய குரு பூஜை பண்ணுவோம், பிரதோஷ வழிபாடெல்லாம் பண்ணுவோம். இந்த அடியார்கள் அவங்களோட அன்னதானம் பண்ணுற காலையில இருந்து மாலை வரைக்கும் அன்னதானம், டீ, காஃபி இதெல்லாம் கொடுப்போம். அன்பர்கள் இதுக்கு நமக்கு உதவியா இருந்து இந்த செயல்பாடு நடந்துகிட்டு இருக்குது. இந்த செயல்பாடுனால பணம் வருது, காசு வருது, காரு வருது, அதெல்லாம் இல்லை. ஆனா மன நிறைவு கண்டிப்பாக வருதுங்க. இது திண்ணம், இறைவனுடைய அருள் கண்டிப்பா. அந்த பணியில 159வது பணி நடந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி பணி நிறைய இடத்துல நம்ம செய்யணும். உங்களுடைய ஏரியாக்கள்ல இது மாதிரி கோவில்கள் இருந்தா, சித்தர் ஜீவ சமாதிகள் இருந்தா அடியனுக்கு தெரியப்பட்டுங்க. நாம அனைவரும் சேர்ந்து இதை செய்து இறையருள் பெறுவோம், பேர் இன்பத்தை பெறுவோம்னு வேண்டி கேட்டு, மேலும் இந்த பணி பண்றதுனால நமக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய சங்கதிகளும் இதுல இறைவனுடைய திருவருள் கிடைக்கும், அவங்களுடைய சங்கதிகள்லாம் வளரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்பட்டு இந்த பதவியை முடித்து அடுத்து நம்ம மீண்டும் ஒரு திருக்கோயில சந்திப்போம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா வணக்கம், சிவாயனமா. நாங்கள் அம்மையப்பன் உழவார பணியிலேருந்து தொண்டு செய்கிறவங்க. நாங்கள் 15 வருஷமாக நான் போகிறேன் உழவார பணிக்கு. நல்லபடியாக மாதம் போயிட்டுருக்கு. இந்த அடுத்த மாதம் குரு பூஜை வச்சுருக்காங்க. 3, 5 மே மாதம் வச்சுருக்கோம். எல்லாரும் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. சிவாயனமா. வணக்கம். வணக்கம், என் பேர் ராணி. நான் அம்மையப்பர் உழவர் பணியில் இருக்கிறேன். 15 வருஷமாக இருக்கிறேன். இந்த பணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பணி வந்ததுலேருந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். மேலே தொடர்ந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. பணி தொடரணும் தான் இறைவனுடைய அருள். நன்றி, வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் பெயர் சுலோச்சனா. நான் விநாயகபுரத்தில் இருக்கேன். அம்மையப்பர் உழவார் பணியில் 10 வருஷமாக பணி செய்கிறேன். ஒவ்வொரு மாதமும் இங்கே போகிறது ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதனால் அந்த பணி தொடர்ந்து வளரணும். அம்மையப்பர் உழவார் பணி இப்பொழுது சூரப்பேட்டில் சுலோச்சனா மண்டபத்தில் குரு பூஜை வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவு பொருளுதவியோ ஏதோ செஞ்சு நல்லபடியாக நடத்தி கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவாக போற்றி. என் பேர் தேவி. பெரம்பூர்லேருந்து வர அம்மையப்பன் உழவார பணியில தொண்டு செய்கிறோம். மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போய் தொண்டு செய்கிறோம். மனக்கவலையெல்லாம் போகுது, வீட்டு குடும்ப கஷ்டங்களும் நல்லா இருக்கும். நீங்களும் உழவார பணியில சேர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயா. என்னுடைய பெயர்
சிவசித்தன் என்கின்ற துரை தணிகாச்சலம் பெரம்பூரிலிருந்து அம்மைப்பர் உழவார பணியில் பல ஆண்டு காலமாக, ஏறக்குறைய 15 ஆண்டு காலமாக தொடர்ந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசக முற்றோதலையும், இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உழவாரப்பணியும் அம்மையப்பர் உழவாரப்பணி என்ற அமைப்பின் மூலமாக இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இவை மட்டும் இல்லாமல் மாதத்தில் 4வது வாரம் அடியார் பெருமக்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஆலயங்களை தரிசனம் செய்வதோடு, ஆண்டுக்கு ஆண்டு அடியார் பெருமக்கள் 4 பெருமக்களில் உழவாரம் ஏந்திய நம்மளுடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய இந்த குரு பூஜனையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் பல அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய அருளாசையை வழங்கி கொண்டு வருகிறார்கள். அதுபோன்று இவ்வாண்டும் 3/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அமைப்பர் உழவாரத்தை ஏந்திய உழவாரப்படை நாயகனாக விளங்கக்கூடிய நாவுக்கரசருடைய அந்த குரு பூஜனை அடியார் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது. அதனால் ஆங்காங்கு உள்ள அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வணக்கம். என் பெயர் பாலமுருகன். அம்மையப்பர் உழவார பணிக்குழுவில் ஒரு 15 ஆண்டு காலமாக பயணிச்சிட்டு இருக்கேன். குடும்பத்தோடய சிவத்தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் இது எதனால் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சூட்சமத்தை சொல்கிறேன். உழவார பணி அப்படின்னு செய்யும்போது என்ன பண்ணா, நம்மளுடைய கருமாக்கள் கரைக்கப்படுகின்றன. எம்பெருமான் ஆசீர்வாதத்தினோட நம்மளுடைய கருமாக்கள் அனைத்தும் கரைக்கப்படுகின்றன. அந்த உழவார பணி செய்து கொண்டு முடிச்சுட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது மன நிறைவு ஏற்படுகிறது குடும்பத்தில். ஸோ இது மாதிரி அம்மையப்பர் உழவார பணிக்குழு கடந்த ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாகவே அவங்க அடியார்களை பெருமக்களை கூட்டிகிட்டு நல்லபடியாக முடித்து திரும்பவும் அவங்க வீட்டு அந்த ஏரியாவில் கொண்டு விட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலை சிற்றுண்டி, மதிய உணவு, அன்னதானங்கள், இது மாதிரி பல செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அடியார்கள், புது அடியார்களும் இங்கே இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம இருக்கக்கூடிய சிவாலயங்களில் உழவார பணி செய்து அடுத்தடுத்த லெவல் நாங்கள் எடுத்துகிட்டு வர்றோம். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு விரும்புகிறோம். நன்றி. கடலென்ற புவிமீதில் அலையென்ற ஒரு கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதல் சொல்லியே கற்றொன்று நித்தம் நித்தம் உடலென்ற தும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் உண்டொன்று உறங்குவதை கண்டனே அல்லாது ஒரு பயணம் அருகிலேனே. ஈசனே சிவகாமி நேசனே எனை என்ற தில்லை வாழ் நடராஜனே. YouTube channel itu mananta. Dia TV sih so.
தரணி அங்கே போகலாம். வெடிக்க முடியாது சிவசிவன். மாஞ்சால் மாட்டி மாஞ்சால் மாட்டி கொம்பிட்டா கட்டி வச்ச கைக்கு அப்பார்ட்மெண்ட் அப்படியே
அம்மா நான் தொப்பி போட்டு வரல.
இந்த தங்கத்தை அதுவும் தெரியல.
தனி. రామా రామా రా దుద్ద రామా గడ్డ అయిపోయింది சரிங்களா வணக்கம். ஜெய் கணேஷ் பெற்றோர் நேசி யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க. வணக்கம்.